நாடு முழுவதும் இன்று நீட் தேர்வு நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் சுமார் 1,00,000க்கும் அதிகமான மாணவர்கள் நீட் தேர்வு எழுத உள்ளனர். இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் மாநகரம், உடுமலை, பல்லடம், தாராபுரம் உள்ளிட்ட 7 மையங்களில் 3,212 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். இந்த நிலையில் வருடந்தோறும் நீட் தேர்வுக்கு அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுதான் வருகிறது. வருடந்தோறும் அவர்கள் பெண்கள் எந்த ஒரு ஆபரணங்களும் அணியக்கூடாது. மேலும் அவர்கள் பிளைன் சுடிதார் மட்டுமே அணிந்து செல்ல வேண்டும். அதே போன்று ஆண்களும் பார்த்தீமையானால் ஹாஃப் ஹேண்ட் டிஷர்ட் மட்டுமே அணிந்து செல்ல வேண்டும். இது போன்ற பல கட்டுப்பாடுகள் இருந்துள்ளது. அதை பலருக்கும் அந்த கல்வித்துறை தேர்வு எழுதும் பொழுது எவ்வாறு அவர்கள் உடைகள் அணிந்து செல்ல வேண்டும் போன்ற கட்டுப்பாடுகள் அதில் இருந்த போதிலும் பலர் அதை கவனிக்காமல் வந்து விடுகின்றனர். தேர்வு மையங்களுக்கு முன்பு அவர்களது ஆபரணங்கள் அகற்றப்படுகிறது. அதே போன்று இந்த நிலையில் இன்று ஏவிபி கல்லூரியில் இன்று நீட் தேர்வு ஊத்துக்குழி பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் நீட் தேர்வு எழுத வந்துள்ளார். அப்பொழுது அவர் சுடிதாரில் அதிக அளவிலான பட்டன்கள் இருந்ததால் அவரை உள்ளே அனுமதிக்க தேர்வு அலுவலர்கள் மறுத்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர் ஒருவர் அந்த மாணவியை அழைத்து சென்று அருகில் உள்ள கடைக்கு சென்று அந்த பெண்ணுக்கு அந்த தேர்வு எழுதுவதற்கு ஏற்றவாறு ஒரு ஆடையை வாங்கி கொடுத்துள்ளார். இது பெரும் பாராட்டுக்களை தற்பொழுது பெற்று வருகிறது. ஒவ்வொரு வருடமும் நீட் தேர்வுக்கு இது போன்ற கட்டுப்பாடுகள் அதிகரித்து வருவதால், அதாவது மாணவர்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் பெற்றோருக்கும் இந்த தகவலை சரியாக அவர்களும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர்கள் அந்த தேர்வு டென்ஷனில் வரும்போது இது போன்ற இன்னல்களுக்கு முற்படுத்தாமல் அவர்கள் நேராக தேர்வு மையத்துக்கு வருவார்கள். ராதிகா, இது கல்வித்துறை மிகுந்த விழிப்புணர்வு தேவைப்படுவது என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி.